ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்பொழுது நாம் வாசிக்கப்பட்டு நாம் கேட்க இருக்கின்ற ஞான களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் சிவானந்த லகரி என்ற மாபெரும் ஞான களஞ்சிய நூலாகும். இந்நூல் சங்கரானந்த சுவாமி ஆசிரம வெளியீடாகும். வாசிக்கப்படும் தலைப்பு எதை பற்றியதென்றால், யதார்த்த கம்யூனிஸ்ட் நான் தான், என்னை கைது செய்ய வேண்டியது என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொல்லிய வார்த்தைகளைத்தான் நாம் வாசிக்கப்பட்டு கேட்க இருக்கின்றோம். இப்பொழுது பதிவின் தொடக்கம் ஆரம்பம். சுவாமி சிவானந்த பரமஹம்சர் காயனா சித்தாசிரமத்தில் முகாம் செய்த காலத்தில் கம்யூனிஸ்ட், அதாவது பொது உடைமை கட்சி தலைவர் என சொல்லி வந்து சாத்துவாத்தியார் என்பவரை போலீசார் கைது செய்து ஆசிரம எல்லை வழி கொண்டு செல்வதை பார்த்து கீழ்வருமாறு சுவாமி அவர்கள் சொல்லினாராம். என்னவென்றால், பாவம் போலீஸ்காரர்களுக்கு என்ன தெரியும், சாத்துவாத்தியார் உண்மையில் கம்யூனிஸ்ட் அல்ல. அம்பலம் பள்ளியெல்லாம் அகற்றி ஜாதி மதங்களை சாடி பிராமணன் முதல் பறையன் வரை எல்லோருக்கும் வேதம் சொல்லி உபதேசம் கொடுத்து ஒன்றாக ஜெபித்து ஒரே பாத்திரத்தில் உண்ண வைத்து குலை பழி முதலிய மூட நம்பிக்கைகளையும் ஈற்று மாற்று தீண்டல் முதலிய அனாச்சாரங்களையும் சுத்தா சுத்தம் முதலிய அஞ்ஞானங்களையும் மந்திர தந்திராதி கபட நடவடிக்கைகளையும் வேரோடு அழித்து கட்டி மண் பெண் பொன்னெல்லாம் பொது உடைமை ஆக்கி ஆண் பெண் சுதந்திரம் நிலைநாட்டிய நாமாகும் யதார்த்த பொது உடைமைவாதி, அதாவது கம்யூனிஸ்ட் நம்மையாகும் கைது செய்ய வேண்டியது என ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சொல்லியுள்ளார்கள். ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்பொழுது இப்பதிவு முடிவுற்றது.